பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மாலை வந்தனங்கள். புவியியல் பாடத்தில் மானிட புவியியல் பகுதியில் நாங்கள் இன்று இடப்பெயர்வு தொடர்பாக அல்லது குடிப்பெயர்வு தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, புவியியல் பாடத்தில் மானிட புவியியல் பகுதி, அந்த பகுதியிலே குடித்தொகை சம்பந்தப்பட்ட வினா ஒன்று எப்படியாவது வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கட்டாயமாக குடித்தொகை சனத்தொகை பகுதியிலே ஒரு கேள்வி அல்லது இரு கேள்விகள் வரக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அந்த வகையிலே குடித்தொகை சம்பந்தமாக அடர்த்தி, வளர்ச்சி, பரம்பல் மற்றும் குடித்தொகையோடு சம்பந்தப்பட்ட குடித்தொகை கட்டமைப்பு, சேர்க்கை, இவைகளிலே வினாக்கள் வருவதோடு குறிப்பாக குடித்தொகையுடன் கூடிய பிரச்சினைகள், குடித்தொகையோடு கூடிய வறுமை பிரச்சினை, ஊனமடைதல், உணவு பிரச்சினை, அதே போன்று இடப்பெயர்வு. எனவே இந்த அடிப்படையிலே சனத்தொகையை உலக குடித்தொகை இயங்கு தன்மையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணியாக குடித்தொகையிலே பிறப்பு, இறப்பு, குடிப்பெயர்வு, அந்த வகையிலே இடப்பெயர்வு தொடர்பாக நாங்கள் கட்டாயமாக படித்திருக்க வேண்டும். மற்றும் புவியியல் பாடத்திலே சமகால நிகழ்வுகளை கருத்திற்கொண்டு சமகாலத்தையே அடிப்படையாக வைத்து சில வினாக்களை போடுவார்கள். அந்த வகையிலே இடப்பெயர்வு வருவதற்கு அதிகமான இடம்பாடு இவ்வருட பரீட்சையிலே வர வாய்ப்புள்ளது. ஏனென்றால் சென்ற வருடம், அதற்கு முன் வருடம் வந்த வினாக்களையும் நாங்கள் அவதானித்ததிலே இடப்பெயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே அந்த வகையிலே நாங்கள் இன்று இடப்பெயர்வு தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். மாணவர்களே, நீங்கள் புத்தகத்திலே இதனை வாசித்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். என்றாலும் மீண்டும் இதனை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதின் ஊடாக நீங்கள் அதனை மிகச் சரியாக விளங்கிக் கொள்வீர்கள், புதிய தரவுகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்களுக்கு விடை அளிக்கும் போது மிகச்சிறந்த அமைப்பிலே விடை அளிப்பதற்கு இது வாய்ப்பாக அமையும். இன்று இலங்கையை பொறுத்தவரையிலும் சர்வதேசத்தை பொறுத்தவரையிலும் இடப்பெயர்வு என்ற இந்த நிகழ்வு அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். எனவே அந்த வகையிலே நாங்கள் இடப்பெயர்வு தொடர்பாக இன்று நாங்கள் கலந்துரையாடுவோம். இடப்பெயர்வு என்றால் என்ன? முதலாவதாக இந்த பாடத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம் மாறி செல்வது இடப்பெயர்வு என அழைக்கப்படுகின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையுடைய வரைவிலக்கண அடிப்படையிலே பார்க்கும்போது பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லைக்குள் மக்கள் தம் வளமையான வதிவிடத்தை மாற்றி அமைக்கும் செயற்பாடே குடிப்பெயர்வு எனப்படும். பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லைக்குள் மக்கள் தம் வளமையான வதிவிடத்தை மாற்றி அமைக்கும் செயற்பாடே குடிப்பெயர்வு ஆகும், ஐக்கிய நாடுகள் சபையுடைய அறிக்கையின்படி. எனவே அந்த வகையிலே இடப்பெயர்வு என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக, ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்து செல்வது இடப்பெயர்வு. இலகுவாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே சென்று வாழ்வது இடப்பெயர்வு. இதனை இரண்டு வகையாக நோக்கலாம்: உள்நாட்டு இடப்பெயர்வு, வெளிநாட்டு இடப்பெயர்வு. சாதாரணமாக உள்நாட்டு இடப்பெயர்வு என்பது ஒரு நாட்டு எல்லைக்குள் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயரக்கூடிய மாநிலங்களுக்கு இடையில் இடம்பெயர்வது எங்களுக்கு தெரியும் உள்நாட்டு இடம்பெயர்வு. இலங்கை என்றால் இலங்கைக்குள்ளே காணப்படக்கூடிய இடப்பெயர்வு. இலங்கையிலிருந்து வேறு கொழும்புக்கு சென்று வாழக்கூடிய நிலை, அதே போன்று வாழக்கூடிய அமைப்பு. கொழும்பு ஒரு வளர்ச்சியான ஒரு பிரதேசம் என்றதால் கிராமங்களிலிருந்து கொழும்புக்கு சென்று வாழக்கூடிய நிலை, அது உள்நாட்டு இடப்பெயர்வு. அதே போன்று சர்வதேச இடப்பெயர்வு என்பது ஒரு நாட்டு மக்கள் வேறொரு நாட்டிலே சென்று வாழ்வது சர்வதேச இடப்பெயர்வு. உள்நாட்டு இடப்பெயர்வு செய்வதால் சனத்தொகையிலே, மக்கள் தொகையிலே எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டாது. ஆனால் சர்வதேச இடப்பெயர்வு நடைபெறுவதால் ஒரு நாட்டுடைய சனத்தொகை குறைந்து வேறொரு நாட்டுடைய சனத்தொகை கூடும், மாற்றங்கள் ஏற்படும். எனவே இது சனத்தொகையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் சர்வதேச இடப்பெயர்வு. அடுத்ததாக, இடப்பெயர்வு எங்களுக்கு தற்காலிக இடப்பெயர்வு, நிரந்தரமான இடப்பெயர்வு என்றும் யோசிக்கலாம். தற்காலிக இடம்பெயர்வு என்றால் குறுகிய காலத்துக்காக இடம்பெயர்ந்து மீண்டும் வருதல். நிரந்தரமான இடம்பெயர்வு என்றது நீண்ட கால இடப்பெயர்வு என்றும் எங்களுக்கு குறிப்பிடலாம். அதே நேரம் மாணவர்களே, இடப்பெயர்வுக்கான பல்வேறு காரணிகளை எங்களுக்கு வகுத்து கூறலாம். பௌதிக காரணிகள், மானிட காரணிகள் என்று
பல காரணிகளை எங்களுக்கு குறிப்பிட முடியும். இது சாதாரணமாக மாணவர்களுக்கு இலகுவாக கூறக்கூடிய விடயம். சாதாரணமாக கூறுவதென்றால் எங்களுக்கு தெரியும், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது மக்கள் ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்வார்கள். அதே போன்று ஒரு நாட்டிலே அது இயற்கை காரணி. ஒரு நாட்டிலே யுத்தம் ஏற்பட்டால் அரசியல் பாதுகாப்பின்மை, அரசியல் அராஜகங்கள் அல்லது ஒரு நாட்டினுடைய சுயாதீனத்திலே அரசியல் ரீதியான கெடுபிடிகள், பிரச்சினைகள், இன வன்முறைகள், அப்போது அது மானிட காரணி என்று எங்களுக்கு அதனை வகுத்து கூறலாம். எனவே நாங்கள் இந்த இடத்திலே அவ்வாறான பல்வேறு காரணிகளை நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது பார்த்து செல்வோம். அடுத்தோடு இடப்பெயர்வின் தூண்டும் காரணிகள் சிலவற்றை நாங்கள் இப்போது நான் ஞாபகமூட்டுகிறேன். நீங்கள் அதனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அல்லது பதிய வைத்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளலாம். இடப்பெயர்வினை தூண்டும் காரணிகள், முதலாவது தன்னார்வ இடப்பெயர்வு, நாங்கள் விரும்பி ஒரு இடத்துக்கு செல்வது. பொருளாதார இடப்பெயர்வு, தொழிலுக்காக இன்று பெண்கள் அதிகமாக வளைகுடா நாட்டிலே மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு தொழில் செய்வதற்காக செல்வார்கள், வேலைக்கு செல்வார்கள், அல்லது ஐரோப்பா நாடுகளுக்காக தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலைமை. பொருளாதார இடப்பெயர்வு. மூன்றாவது சங்கிலி இடப்பெயர்வு, அதாவது இதற்கான விளக்கம் என்னென்றால், வெளிநாட்டிலே சென்ற ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கே திருமணம் முடித்து அதன் பிறகு தங்களுடைய பெற்றோரை அந்த நாட்டுக்கு எடுப்பது, குடும்பத்தை எடுப்பது. எனவே அது சங்கிலி இடப்பெயர்வு என்று எங்களுக்கு குறிப்பிடலாம். அடுத்தது நான்காவது இடப்பெயர்வுகளை தூண்டும் காரணிகள் என்ப வகையிலே பருவகால இடப்பெயர்வு. வெப்பநிலை கூடிய காலத்துக்கு சவுதி அரேபியா அல்லது மிடில் ஈஸ்ட் நாடுகளுடைய மக்கள், அவர்களுடைய பணம் இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்வதை எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததாக ஐந்தாவது இடப்பெயர்வுக்கான தூண்டும் காரணியாக எங்களுக்கு கூறலாம் கட்டாய இடப்பெயர்வு. இதனை நாங்கள் அகதிகளாக இடம்பெயர்வதை குறிப்பிடலாம். இலங்கையிலே யுத்தம் நடைபெற்ற காலத்திலே கனடா போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக சென்றார்கள், ஐரோப்பா நாடுகளுக்கு சென்றார்கள். இத்தாலி போன்ற நாடு அகதிகளுக்கு அதிகமான இடத்தை வழங்கி அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய நிலை காணப்பட்டது. எனவே கட்டாய இடப்பெயர்வு, அகதிகள், அதனை எங்களை குறிப்பிடலாம். அத்தோடு நாங்கள் இடப்பெயர்வு தொடர்பாக பார்க்கும்போது, இடப்பெயர்வை குறிப்பிடும்போது எமிக்ரேஷன், அதாவது இமிக்ரேஷன் என்று குறிப்பிடும் போது குடியேறுவதற்கு ஒரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டில் குடியேறுதல், ஒரு நாட்டை விட்டு செல்லக்கூடிய நிலவை இமிக்ரேஷன் என்றால் ஒரு நாட்டுக்கு வந்து வாழ்வதற்காக வருதல், எமிக்ரேஷன் என்றால் ஒரு நாட்டை விட்டு செல்லல் என்று எங்களுக்கு இரண்டு அடிப்படையிலே அதனை பார்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியது போன்று பௌதீக காரணிகளாக இந்த விடயம், தெரிந்த விடயம், இயற்கை அனர்த்தங்கள், அடுத்ததாக நிலத்தோற்ற வேறுபாடுகள், காலநிலை நிலைமைகள், புவிநடுக்கம் ஏற்படக்கூடியது, எரிமலை செயற்பாடு, இது போன்ற பச்சை வீட்டு விளைவு, இது போன்ற பல்வேறு காரணிகளை குறிப்பிடலாம். பௌதிக வளங்கள் குறைபாடான இடங்கள், ஆப்பிரிக்கா நாடுகளில் சில நாடுகளுடைய வறுமை, அந்த நாட்டை விட்டு செல்வதற்கு பௌதீக ரீதியாக அந்த நாட்டிலே வறுமை, வெப்பநிலை அதிகம், இவைகள் பௌதீக ரீதியான காரணிகளினால் இடம்பெயர்வதற்கான காரணிகளாக அமையலாம். மானிட காரணிகள் என்று குறிப்பிடும்போது யுத்தம், வன்முறைகள், இனமத சமய சார்ந்த பிரச்சினைகள், அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை, பாதுகாப்பின்மை, இவை போன்றவற்றை எங்களுக்கு குறிப்பிடலாம். எனவே இந்த படத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த அம்புக்குறி அடிப்படையிலே பார்க்கும்போது இந்தியா சனத்தொகை 130 மில்லியன் கோடி மக்கள், 130க்கு மேற்பட்ட அல்லது அந்த அளவுக்கு கோடி கொண்ட மக்கள் வாழக்கூடிய இந்தியா போன்ற நாட்டிலிருந்து அதிக நாடுகளுக்கு இடம்பெயர்வார்கள். எனவே அதனுடைய மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த ஒரு அம்புக்குறி காணப்படுகின்றது. இங்கே ஆஸ்திரேலியா பக்கம் அபிவிருத்தி அடைந்த நாட்டுகளை நோக்கி அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டு மக்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளார்கள். இங்கே எங்களுக்கு இந்த படத்தினூடாகவும் பார்க்கலாம். அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளுக்கு, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிகம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதை எங்களுக்கு இந்த படத்தினூடாக ஓரளவு விளங்கலாம். நாங்கள் இதனை விட தெளிவான படங்களிலே பார்ப்போம். இடப்பெயர்வை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உள்நாட்டு இடப்பெயர்வு, வெளிநாட்டு இடப்பெயர்வு. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இடப்பெயர்வுக்கு தள்ளு விசை, புஷ் ஃபேக்டர்ஸ். நாங்கள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு
செல்வதென்றால் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு எங்களை தள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்பட வேண்டும். அப்போது இங்கே யுத்தம் நடைபெறும் போது பாதுகாப்பின்மை. எனவே நாங்கள் இந்த இடத்தை விட்டு தள்ளப்பட்டு வேறொரு இடத்துக்கு செல்வது அனர்த்தம், அல்லது ஒரு தொழிலை தேடிக்கொள்ள முடியாத ஒரு நிலை. எனவே இது தள்ளு விசையே எங்களுக்கு புஷ் ஃபேக்டர்ஸ் என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக எங்களுக்கு வாய்ப்பான ஒரு இடம் கிடைக்கும் என்றால் அந்த இடத்தை நாடி போவதென்றால் அங்கே தொழில் அமைப்பு கிடைக்கும் என்றிருந்தால் அது இழுவிசை. சுதந்திரம், ஒரு கலவரம் அதிகமான ஒரு நாட்டிலிருந்து பாதுகாப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாடு இருக்கும் என்றிருந்தால் அந்த நாட்டை நோக்கி நாங்கள் செல்வதென்றால் அந்த நாடு இழுவிசை. சுதந்திரம், தொழில் வாய்ப்பு, அடிப்படை வசதிகள், முன்னேற்றம், காலநிலை, இந்த காரணிகள் இழுவிசைக்குரிய காரணிகளாக குறிப்பிடலாம். இங்கே ஒரு மாணவன் படிப்பதற்கு முயற்சி செய்து அந்த படிப்பை வெளிநாட்டிலே சென்று சிறு வயதிலேயே படித்து முடிக்கலாம். இலங்கை நாட்டிலே 35 வருடம் படித்து தான் PhD பெற வேண்டும் என்றிருந்தால் 25 வருடத்திலே மலேசியாவிலே PhD எடுக்க முடியும் என்றிருந்தால் மலேசியா நாட்டுக்கு சென்று படிப்பது. அங்கே மலேசிய நாடு இழுவிசை, இந்த இலங்கை தள்ளுவிசை. எனவே இவ்வாறு எங்களுக்கு உதாரணத்துக்கு நான் குறிப்பிட்டேன். எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு குடிபெயர்வை இழுவிசை தள்ளுவிசை என்ற அடிப்படையிலே எங்களுக்கு அதனை விளங்கலாம். இவையும் தெரிந்த விடயமாக இருக்கலாம். நாங்கள் மீட்டிக்கொண்டு செல்வோம். இங்கே ஒரு படத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கூட்டிலே அடைக்கப்பட்ட ஒரு குருவி, ஒரு பறவை, அந்த கூடு திறக்கப்படும் வரை பார்த்து கொண்டிருந்து திறக்கப்பட்டவுடன் உடனே பறந்துவிடும். இது போன்றுதான் ஒரு அடைக்கப்பட்டு வாழக்கூடிய, பிரச்சனையோடு வாழக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரு சந்தர்ப்பம் எட்டினால் உடனே அந்த நாட்டை விட்டு சென்று வேறு நாட்டிலே வாழ்வார்கள். இலங்கை நாட்டிலே கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒருவர், பல பிரச்சனைகளோடு வாழக்கூடியவருக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு விசா கிடைத்திருந்தால் உடனே அவர் அதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி செல்வார். ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே கவனமாக விளங்கி கொள்ள வேண்டும். 2 வாதம் காணப்படுகின்றது. மாணவர்களே, சிலர் யோசிப்பார்கள், இந்த நாட்டிலே இலவச கல்வியை கற்று இலவச பாடநூல், ஆசிரியர்களுடைய சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது இலவசமாக, உயர்கல்வி இலவசம், இவை அனைத்தையும் கற்று ஒரு வைத்தியராகி அந்த வைத்தியர் வெளிநாட்டுக்கு செல்வதென்றால் அவர் ஒரு ஊழிய படையாக இருந்து, அவர் ஒரு மூளைசாலியாக இருந்து இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதென்றால் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். எனவே அந்த அடிப்படையிலும் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விவாதத்தை கொண்டு செல்லலாம். இன்னொரு பக்கத்திலே இந்த நாட்டிலிருந்து ஒரு சிறிய வருமானத்தை பெற்று வாழ்வதை விட வெளிநாட்டிலே பெரியோரு வருமானத்துக்கு எங்களுடைய உழைப்பை கொடுத்து பெரியோரு வருமானத்தை, எங்களுக்கு ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் வெளிநாட்டுக்கு போய்த்து இன்னும் தரமாகி வரலாம் என்ற அடிப்படையிலே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களை பார்க்கின்றோம். எனவே வெளிநாடு சென்று படிப்பது, வெளிநாடு சென்று உழைப்பது மிகச்சிறந்தது என்று ஆர்கியூ பண்ணக்கூடிய, விவாதிக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். அதே நேரம் இந்த நாட்டை விட்டு செல்லக்கூடியவர்களுக்காக விவாதிக்கக்கூடியவர், அது பிழை என்று விவாதிக்கக்கூடியவரும் இருக்கலாம். எனவே இது ஒரு ஆர்கியூமெண்ட்டான ஒரு விடயம் என்றாலும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து விளங்க வேண்டும். தள்ளுவிசை இருக்கும் போது இழுவிசையின் பால் செல்லும். எனவே அந்த அடிப்படையிலே இடப்பெயர்வு இன்றும் இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. படித்த புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு சென்று கொண்டுள்ளார்கள். அதிகமான வைத்தியர்கள் செல்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட பன்மடங்கு வேறு நாடுகளிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் செல்கிறார்கள். எனவே அதற்கான ஒரு உதாரணமாகத்தான் நாங்கள் இங்கே பார்த்தோம். அடுத்ததாக நீங்களும் யோசித்து பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் இந்த நிலைமையிலே எந்த முடிவை நீங்கள் எடுக்கின்றீர்கள். எனவே இது ஒரு விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விடயம். அடுத்ததாக நாங்கள் இடப்பெயர்வை, இந்த பாடத்திற்காகத்தான் இதனை நாங்கள் கலந்துரையாடுகிறோம். அடுத்ததாக இந்த படத்தை பாருங்கள். இடப்பெயர்வு நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய குறிப்பாக ஐரோப்பா நாடுகளை நோக்கி அதிகமான அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டு மக்கள் அபிவிருத்தி அடைந்த நாட்டுகளை நோக்கி செல்கின்றார்கள். அமெரிக்காவை நோக்கி செல்கின்றார்கள். அதே போன்று ஒரு கண்டத்திலே இருக்கக்கூடிய சிறந்த நாடுகளை நோக்கி சென்றுள்ளார்கள். எனவே நாங்கள் இந்த இடப்பெயர்வுடைய சனத்தொகையுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே அம்புக்குறியை நாங்கள் தடிப்பமாக போட்டுள்ளதை எல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக
இந்த இடத்திலே 10 மிக்ரெண்ட் ஹோஸ்டிங் கண்ட்ரிஸ், அதாவது இடப்பெயர்வை குடிவரவு அல்லது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு மக்களை உள்வாங்கி கொண்டுள்ள நாடுகள் என்ற அடிப்படையிலே அமெரிக்கா, ஜெர்மன், ரஷ்யா, சவுதி அரேபியா, இங்கிலாந்து இந்த நாடுகளுக்கு அதிகமானவர்கள் சென்றுள்ளார்கள். சென்டிங் கண்ட்ரிஸ் என்று இங்கு 10 நாடுகளை போட்டுள்ளார்கள். இந்தியாவிலிருந்து அதிகமானவர்கள் சென்றுள்ளார்கள். மெக்சிகோ, ரஷ்யா, சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான். எனவே 2015 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு தரவின் அடிப்படையிலே காணப்படக்கூடிய ஒரு சார்ட். எனவே நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், சில நாடுகள் இடப்பெயர்வு ஏற்படும் போது, ஒரு நாட்டிலே யுத்தம் ஏற்படும் போது அகதிகளை உள்வாங்குவதில் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்களை போட்டிருப்பார்கள். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய கருத்தின்படி அகதிகளை எந்த நாடு வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய கருத்து. என்றாலும் இத்தாலி போன்ற நாடு அவர்கள் நெகிழ்ச்சியாக அகதிகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடு கடும் சட்டங்களை போட்டு அவர்களை அதனை அகதிகள் உள்வாங்குவதை தடுக்கக்கூடிய நிலையிலே இன்று காணப்படுகின்றது. அன்று இலங்கையிலே 30 வருட யுத்த காலத்திலே கனடா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகள் அதிகமான இலங்கையர்கள் அகதிகளாக இருக்கும்போது உள்வாங்கினார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இங்கே எங்களுக்கு சில நாடுகளை இங்கே போட்டுள்ள 10 நாடுகளை பார்ப்பதோடு அண்மை கால போக்கை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அண்மை காலம் எங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் போராட்டம். அங்கே உக்ரைன் நாடு அதிகமான அவர்களுடைய யுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள். பலஸ்தீன் இஸ்ரேல் போராட்டம், இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் அதிகமானவர்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். பலஸ்தீனில் உள்ள மக்கள் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு, எகிப்துக்கு அல்லது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அதே போன்று இந்த யுத்தம் நடைபெறக்கூடிய சிரியா மக்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள். எங்களுக்கு தெரியும், ரோஹிங்கியா மியன்மாருடைய மக்கள் சில காலத்துக்கு யுத்தம் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை போன்ற நாட்டுக்கு கூட அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். எனவே இடம்பெயர்வு காலத்துக்கு காலம் மாற்றம் பெற்று காணப்படுகின்றது. அதனுடைய புதிய தரவுகளோடு நீங்கள் மாணவர்களே இதனை எழுத வேண்டும். இந்த வினா மிக இலகுவான வினா, ஆனால் அதனை அழகாக வடிவமைத்து நல்ல உதாரணங்களை போட்டு அந்த விடையை அழகாக கட்டியமைக்க வேண்டும், தெளிவாக எழுத வேண்டும். உங்களுக்கு சில நேரம் ஒரு சார்ட்டை தந்து இந்த வினாக்கான விடை எழுதுவதற்கு வந்தால் அதிகமான மாணவர்கள் சார்ட் வந்துள்ளது மிக கடினமாக இருக்கும் என்று அந்த வினாவை எடுக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையிலே அது இலகுவாக காணப்படும். ஆண்டை மில்லியனோடு பார்த்தால் முதலாவது வந்த ஆண்டையும் இறுதி ஆண்டையும் ஒப்பிட வேண்டும். அடுத்த அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு சென்றுள்ளவர்களையும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டிலிருந்து சென்றவர்களையும் அதனை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு சரியாக தெளிவாக கருத்துக்களை முன்வைக்கும் போது அதற்கு இலகுவாக புள்ளிகளை எடுக்கலாம். எனவே இந்த வினாவை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் இந்த வினாவை பரீட்சைக்கு வந்தால் இந்த வினாவை தெரிவு செய்து விடையாக எடுங்க. நான் ஏற்கனவே கூறிய விடயம்தான். எமிக்ரேஷன் என்றால் ஒரு நாட்டை விட்டு செல்லுதல். இமிக்ரேஷன் என்றால் ஒரு நாட்டிலே சென்று வாழ்வதற்காக அந்த நாட்டிலே குடியமருதல். எனவே இதனை நாங்கள் இந்த எழுத்தினூடாக நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்ளலாம். அடுத்ததாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு அதிகமானவர்கள் சென்றுள்ளதையும் யூரோப் நாடுகளுக்கு அதிகமானவர்கள் சென்றுள்ளதை நாங்கள் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அவர்கள் உள்வாங்குகின்றார்கள் ஸ்டூடெண்ட் விசா என்ற அடிப்படையிலே. என்றாலும் அந்த நாட்டுக்கு சட்டவிரோத குடியேற்றம் நடைபெறுவதை அவர்கள் தடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்கின்றார்கள். எனவே இந்த சாட்டிலிருந்தும் எங்களுக்கு சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு நிலைமை தான் அகதிகள் பிரச்சினை. இந்த அகதிகள் பிரச்சினை தொடர்பாக ஒரு காலத்திலே இலங்கை 2009 வரை 1975 அல்லது அந்த கால பகுதியில் இருந்து ஒரு 30 வருட காலம் பெரும் யுத்தம் இலங்கை நாட்டிலே இனக்கலவரம் காணப்பட்டது. அந்த காலப்பகுதியிலே இலங்கை நாட்டு மக்கள் அதிகமானவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள்.
எனவே அந்த நாட்டில் ஐரோப்பா நாடுகளுக்கு, கனடா, ஆஸ்திரேலியா, அதே போன்று இத்தாலி போன்ற நாடுகளுக்கெல்லாம் இடம்பெயர்ந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலே அகதிகளுக்கான ரிஃப்யூஜிஸ் என்ற அடிப்படையிலே அவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி அதிகமான நாடுகள் அதிக சட்டத்திட்டங்களை போட்டுள்ளார்கள். ஆனால் இத்தாலி போன்ற நாட்டிலே அகதிகளுக்கான ஒரு நெகிழ்ச்சியான சட்டப்போக்கு காணப்படுகின்றது. எனவே இங்கே இந்த படத்தில் இருந்தும் எங்களுக்கு விளங்கலாம், அகதிகள் யுத்தங்கள் ஏற்படும் போது அகதிகள் ஒரு பெரிய பிரச்சனை சனத்தொகையிலே. இவர்கள் இடம்பெயர்வது ரோஹிங்கியா மக்கள் அங்கே நடந்த உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் அதிகமானவர்கள் கப்பல்களிலே சென்று இடையிலே அவர்கள் மரணித்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதனை எங்களுக்கு இந்த படங்களினூடாக பார்க்கலாம். உண்மையிலே இது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு தான். ஒரு நாட்டிலே பிரச்சனைகள் வரும்போது மக்கள் இடம்பெயர்வதென்பது ஒரு நெருக்கடியான நிலைமை. மேலே இந்த படத்தை பாருங்கள். சட்டவிரோத குடியேற்றம். ஆஸ்திரேலியா நாட்டுக்கு 48 பேர் சென்று அவர்கள் திரும்ப இலங்கை நாட்டுக்கு அவர்களை கூட்டி வந்து சட்டவிரோத குடியேற்ற மக்களை இலங்கையிலே ஒப்படைத்த அந்த சந்தர்ப்பம். எனவே அந்த நாட்டு ஆஸ்திரேலியா போல நாடு அதுக்காக அதிகமான சட்டத்திட்டங்களை போட்டு எந்த நாட்டிலிருந்து அதிகமான சட்டவிரோதமாக வருகின்றார்கள் என்பதை பார்த்து அந்த நாட்டுக்கு கப்பல்களை கொடுத்து உதவி செய்து இதனை தடுப்பதற்குரிய எல்லா வகையான சட்டத்திட்டங்களையும் போட்டுள்ளார்கள். ஆனாலும் சட்டவிரோத குடியிருப்பு என்ற அடிப்படையிலே நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு போகாமல் பப்புவா நியூகினி அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று அதனூடாக களவிலே சட்டவிரோதமாக குடியேற முயற்சி செய்கின்றார்கள். இதன் விளைவால் பல்வேறு நவீன வசதிகளற்ற, பாதுகாப்பற்ற, மோசடியானவர்களுடைய மோசடிக்கு உட்படுவார்கள் அல்லது பாதுகாப்பற்ற நிலையிலே சென்று நடுக்கடலிலே மரணிக்கக்கூடிய இக்கட்டான கவலையான நிகழ்வுகளை நாங்கள் அதிகமாக கேட்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கின்றீர்கள். இது இரண்டு நிலைமையிலும் சட்டவிரோத குடியேற்றத்தினாலும் அல்லது அகதிகளும் அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு வந்த நிலைமையிலே நடந்த நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். ரோஹிங்கியா மக்களுடைய அதிகமானவர்கள் இவ்வாறு மரணித்தார்கள். அதனுடைய ஒரு காட்சி தான் இங்கே காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானுடைய நாட்டிலும் ஒரு பிரச்சினை. அந்த புதிதாக அரசாங்கம் தாலிபான்கள் வந்ததோடு ஆப்கானிஸ்தான் மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கடும் அச்சம், பயத்தின் காரணமாக அவர்கள் ஃப்ளைட்டிலே ஏற முடியாமல், இடமில்லாமல் அதிலே முட்டிமானம் வரை ஏறி சென்று சில பேர் விழக்கூடிய காட்சிகளை நாங்கள் வீடியோக்களிலேயும் பார்த்தோம். அந்த அளவுக்கு இடப்பெயர்வு உள்நாட்டிலே பிரச்சனைகள் வரும்போது இடப்பெயர்வு நடைபெறுகின்றது. அதனால் மக்கள் படக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்களை நாங்கள் இந்த பாடத்தினூடாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில நவீன தரவுகளை நாங்கள் இதிலே பார்க்க வேண்டும். உண்மையிலே புதிய தரவுகளினூடாகத்தான் இந்த பாடத்தினுடைய வினாக்களுக்கு இலகுவாக விடை அளிக்கலாம். மாணவர்கள் விடை அளிப்பார்கள். வெறுமனே நோட்ஸை, கைடில் இருக்கக்கூடிய நோட்ஸை எழுதி வைத்து புள்ளிகளை எடுக்க முடியாத ஒரு நிலையிலே, ஏனென்றால் எல்லா மாணவர்களுக்கு மத்தியிலே உயர்தரம் என்பது ஒரு கடும் போட்டியான ஒரு பரீட்சை. யார் புதிய தரவுகளோடு அழகான முறையிலே விடையை கட்டி எழுப்புகின்றாரோ அப்போது தான் அவருக்கு புள்ளிகள் சரியாக வழங்கப்படும். எனவே நான் இந்த இடத்திலே தரவுகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே இறுதியாக நான் உங்களுக்கு PowerPoint இந்த ப்ரெசன்டேஷன் ஊடாக போட்டுள்ளேன். உங்களுக்கு அதனை வாசித்து கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். இப்போது நாங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்கள் 17 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள் இந்த பிரச்சினைகளின் போது. அதே போன்று ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து 10 லட்சம், அதே 20 மில்லியன் சர்வதேச இடப்பெயர்வுகள் எண்ணிக்கை 20 மில்லியன். அது 2050 வரும்போது 405 மில்லியனாக மாறும். இது தொடர்பான தரவுகள் இங்கே காணப்படுகின்றன. சட்டவிரோத இடப்பெயர்வுகள், பொருளாதார பிரச்சினை, அரசியல் பிரச்சினை, மத ரீதியான பிரச்சினை, உள்நாட்டு யுத்தம், இதுபோன்று பல்வேறு காரணங்களை குறிப்பிடலாம். இலங்கை நாட்டோடு தொடர்பாக இடப்பெயர்வு சம்பந்தமாக கேட்டால் எங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்திலே இலங்கை நாட்டுடைய தொழில் மேம்பாட்டுக்காக இந்தியாவிலிருந்து மக்களை இலங்கைக்கு வரவழைத்து
அவர்களினூடாக மலையகத்திலே தொழில்துறைக்காக மக்களை குடியமர்த்தினார்கள். இது ஒரு இடப்பெயர்வு இலங்கையிலே சனத்தொகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு இரண்டாவது முக்கியமான விடயம், நாட்டிலே 1930க்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே விவசாய முன்னேற்றம் இலங்கையில் ஏற்பட்டு மகவலி, கல்லோயா திட்டம், மகவலி திட்டம் இது போன்ற விடயங்களால் உள்நாட்டு இடப்பெயர்விலே மாற்றங்கள் ஏற்பட்டன. அதே போன்று இலங்கை நாட்டிலே நாட்டுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களின் அடிப்படையிலே நகர்ப்புறங்களுக்கு உள்நாட்டு இடப்பெயர்வு நகர்வுகள் நடைபெற்றன. எனவே இவைகளை நாங்கள் தரவுகளோடு முன்வைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு நாடு இடம்பெயர்ச்சி மூலமாக அபிவிருத்தி அடைந்த நாடு, மக்களை உள்வாங்கும் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை நாங்கள் அழகாக தெளிவுபடுத்த வேண்டும். உதாரணமாக நாங்கள் குறிப்பிடுவதென்றால், அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன? இவ்வாறான வினாக்கள் வரும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டு இலங்கை போன்ற நாடு பொருளாதார 2022 பொருளாதார பிரச்சினை காணப்பட்டது. மக்கள் பாஸ்போர்ட் எடுப்பதிலே போலினாக வரிசையாக நின்றார்கள். அந்த நேரத்திலே இலங்கை நாடு வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் செய்வதற்கு ஊக்குவித்தார்கள். அந்த வகையிலே சனத்தொகை பிரச்சினைக்கு தீர்வாக அமையலாம். வேலையின்மைக்கு ஒரு தீர்வு. எங்களுக்கு வெளிநாடுகளிலே அதிகமான இலங்கை நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணி, அவர்களுடைய சம்பளம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி இலங்கை நாட்டுக்கு ஒரு தீர்வாக, பிரச்சினைக்கு ஒரு நல்லொரு விடயமாக காணப்படும். அதே போன்று அபிவிருத்திக்கு தேவையான நல்ல மனப்பாங்கு திறன்களை விருத்தி செய்ய உதவும். ஆரம்பத்திலே சைனா போன்ற நாடு சிலரை வெளிநாட்டுக்கு அனுப்பி பயிற்சி பெற வைத்து அவர்களுடைய இன்ஜினியர்ஸ்மார், தொழில்நுட்பவியலாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி பயிற்சி பெற வைத்து நாட்டுக்கு எடுத்து நாட்டை முன்னேற்றிய நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அபிவிருத்திக்காக வெளிநாட்டுக்கு சென்று அவர்களை பயிற்சி பெற்று வருவதற்கு அனுப்புவது ஒரு சாதகமான நிலை. இதுபோன்று அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகள் தங்களுடைய மக்கள் இடம்பெயர்வதால் கிடைக்கக்கூடிய சாதகங்கள். பாதகங்கள் என்று வரும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மிகச்சிறந்த படித்தவர்கள், மூளைசாலிகள் வெளிநாடுகளுக்கு செல்வதனால் இலங்கை நாட்டிலே தரமில்லாத ஒரு நிலை ஏற்படும். தரமில்லாத வைத்தியசாலையாக மாற்றம் பெறும். மூளைச்சாலிகளின் வெளியேற்றத்தால் இலங்கை நாட்டுடைய அபிவிருத்திக்கு ஒரு பாதகமாக அமையப்பெறும். அதே போன்று ஊழியப்படையினர் அதிகமாக இடம்பெயர்கின்றார்கள். ஊழியப்படையினர்கள் அதிகமாக செல்லும் போது உழைப்பு வெளியேற்றம் அடையும். எனவே இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதால் இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையாக அமையும். அதே போன்று ஒரு குடும்பம், நாங்கள் குறிப்பிடுகின்றோம், குடும்ப அழகு சரியாகும் போது தான் சமூக அழகு சரியாகும். குடும்ப அழகுடைய அதிலே டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும். அந்த வகையிலே குடும்ப கட்டமைப்பு பிரச்சினைக்கு உட்படும் போது பிள்ளைகள் பாதிக்கப்படும், சமூகம் பாதிக்கப்படும், இதனால் நாட்டுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படும். எனவே இவை போன்ற கருத்துக்கள் ஒரு நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறும் போது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நாங்கள் இன்னொரு அடிப்படையிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு குடிபெயர்ந்து சென்று வாழக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சாதகம், அவர்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சினைக்கு பூர்த்தி செய்வதற்கு தேவையான ஊழியப்படை கிடைக்கும். அவர்களுடைய நாட்டிடையே பொருளாதார திட்டங்களை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அமெரிக்காவிலே தொழில்நுட்பம், ஐடி போன்ற துறைக்கு இந்தியாவில் இருந்து செல்லக்கூடியவர்களை வைத்து அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். நாசாவிலே அதிகமானவர்கள் வேலை செய்கின்றார்கள். அதே போன்று கணனித்துறையிலே அதிகமானவர்கள் வேலை செய்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். ஐரோப்பா நாடுகளிலே வயோதிபர்கள், அவர்களுடைய சனத்தொகை கும்பத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள், வயோதிபர்கள் அதிகமாக அவர்கள் காணப்படுவார்கள். அந்த நாட்டிலே பொருளாதார சுகாதார வசதி காணப்படுவதால் வயோதிபர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களை பராமரிக்க மக்கள் இல்லாத ஒரு நிலையிலே இந்த நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டு வயோதிபர்களை பராமரிக்கின்றார்கள். எனவே இது அவர்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்ததாக அவர்கள் வெளிநாட்டிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய சம்பளத்திலே வரியாக எடுத்து அந்த நாட்டிலேயே அதனை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு மாற்றி அவர்களுடைய பொருளாதார திட்டத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளதால்
வரவாளர்களின் வரி செலுத்துதல் வருமானமாக அமையப்பெறும். அதே போன்று பல்வேறு மக்கள் பல மதத்தினர்கள் வருவதனால் பன்மைத்துவம் இருப்பதால் நாட்டிலே ஒரு சிறப்பு காணப்படும் என்பதை அவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்வார்கள். பல்வேறு திறமைசாலிகள், நுணுக்கமானவர்கள், படித்தவர்கள் அவர்களுக்கு கிடைப்பதால் அதனையும் அவர்களுடைய அபிவிருத்திக்கு நாட்டு அபிவிருத்திக்கு சாதகமாக அவர்கள் அமைத்து கொள்வார்கள். கலாச்சாரத்திலே பல்வகைமை ஏற்படுவதும் அவர்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு சாதகமாகும். பாதகங்கள் என்று குறிப்பிடும் போது அவர்களுடைய நாட்டிலேயே வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் இன்னும் மக்களுக்கு குடிவரவு வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது சில நாட்டுக்கு சிரமமாக அமையும். சுதேச மக்களுக்குடைய பிரச்சினைகள் அதிகரிக்கும். உதாரணமாக மெல்பர்ன் நகர் ஆஸ்திரேலியாவிலே, அந்த நாட்டிலே அந்த நகரத்திலே அதிக சனத்தொகை, வெளிநாட்டவர்களுடைய சனத்தொகையும் வந்து சேர்வதால் அந்த நகரத்துக்கு பிரச்சனை ஏற்படும். சனத்தொகை அதிகரிக்கக்கூடிய நிலைமையிலே சேவைகள் குறையும். எனவே இதனால் கேள்வி அதிகரிக்கும், சேவைகள் குறையும், மக்களிடத்திலே பிரச்சனைகள் வரும். எனவே இதனை விரும்ப மாட்டார்கள். ஆஸ்திரேலியா நாடு அதிகமாக இந்த விடயத்திலே கடுமையான சட்டங்களை போட்டுள்ளது அதற்காகத்தான். அடுத்ததாக இங்கிலாந்திலே நடந்த விடயம், மக்கள் அதிகமானவர்கள் சென்று அந்த இடத்திலே அவர்கள் பிரச்சினைகளை சமூகமயமாக்கலில் உள்ள குறைபாட்டினால் பிரச்சினைகளை உருவாக்கி அந்த நாட்டுக்கும் இது பிரச்சனையாக மாறியுள்ளதை சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்த்துள்ளோம். போதை வஸ்துகளை பாவித்த மக்கள் அங்கே சென்று போதை வஸ்துகளை ஏனையவர்களுக்கும் பழக்கி பாவிப்பதனூடாக அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் வருவதற்கு சாதகமாகும். உரிமைக்காக பாடுபட்டுவது என்ற அடிப்படையிலே அவர்களுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னே போராட்டங்களை நடத்தி அந்த நாட்டிலே பல இன்னல்கள் பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே இவ்வாறு சாதக பாதகங்களை ஒரு நாட்டிலிருந்து குடிபெயர்வதால் அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகம், ஒரு நாட்டிலே குடிவரவு வந்து அந்த நாட்டிலே வாழக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாட்டுகளுக்கு வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு இந்த வரக்கூடிய வினாக்களுக்கு விடையை அழகாக புதிய தரவுகளோடு எங்களுக்கு எழுதலாம். எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த வினா வந்தால் கட்டாயமாக இதனை எடுத்து அழகான முறையிலே உங்களுக்கு எழுதலாம். இந்த வினாவுக்கு ஒரு சார்ட் அடிப்படையில் வந்தால் சரியாக சார்ட்டை ஒப்பிட்டு பார்ப்பது, முதலாவது என்ன இறுதியாக என்ன என்று மில்லியனிலே தெளிவாக குறிப்பிட்டு அதனை தெளிவுபடுத்துவது, அதே போன்று அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் குடிபெயர்வால் வரக்கூடிய சாதக பாதகங்களை நீங்கள் குறிப்பிடுவது, இது போன்ற விடயங்களை நீங்கள் சரியான முறையிலே அழகான முறையிலே தெளிவாக நீங்கள் இதனை எழுத வேண்டும். அன்பு மாணவர்களே, சமீபத்திய இடப்பெயர்வு நிலவரம் என்று நாங்கள் இங்கே புதிய தரவுகளை நாங்கள் தொகுத்து போட்டுள்ளோம். உதாரணமாக குறிப்பிடுவதென்றால் 2024 உலக அளவில் 83.4 மில்லியன் உள்ளூர் இடம்பெயர்வு இடம்பெற்றுள்ளார்கள். அதே நிலைமை 2023 75.9 மில்லியனாக காணப்பட்டுள்ளது. எனவே 2024 83.4 மில்லியனாக அதிகரித்துள்ளதை பார்க்கலாம். இதுபோன்று நாங்கள் புதிய தரவுகளை நாங்கள் இங்கே போட்டுள்ளோம். நீங்களும் வினாக்கு விடை எழுதும் போது நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிய விடயங்களோடு புது தரவுகளையும் போட்டு வினாவை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப வேண்டும். அதே போன்று இதனுடைய தொடர் தரவுகள் இங்கே காணப்படுகின்றன. அண்மைக்கால தரவுகளும் நீங்கள் இதிலே சேர்த்துள்ள இந்த தரவுகளையும் நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். எனவே குறிப்பாக அண்மை காலத்துடைய உக்ரைன் ரஷ்யா போராட்டம், பலஸ்தீன் இஸ்ரேல் போராட்டம், சிரியாவில் நடந்த அந்த போராட்டங்கள், இந்த விடயங்களையும் நீங்கள் உள்வாங்கி புதிதாக வந்துள்ள இந்த தரவுகளை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனிலே போடுகின்றேன். அதனை நீங்கள் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அதனால் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், இதில் இந்த விடயங்களும் இந்த தரவுகளிலே காணப்படுகின்றன. இன்னொரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான ஒரு விடயத்தையும் இறுதியாக நான் கூறுகின்றேன். இந்த தரவுகள் உங்களுக்கு புதிய தரவுகளாக இந்த இடத்திலே நான் போட்டுள்ளேன். இலங்கையராய் நாங்கள் பெருமை கொள்வோம். ஏன்? உண்மையிலே இலங்கை
இந்த நாட்டிலிருந்து அதிகமானவர்கள் குடிபெயர்ந்து உள்ளார்கள். அதே நேரம் இந்த நாட்டிலே உள்நாட்டு குடிபெயர்வு நடைபெறுகின்றன. என்றாலும் இலங்கை இப்போது ஒரு நல்ல நிலைக்கு சென்று கொண்டுள்ளது. இலங்கை சுற்றுலாத்துறையிலே மேம்பட்டு வருகின்றது. தைத்த ஆடைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதனுடைய வருமானம் அதிகமாக காணப்பட்டது. அதன் பிறகு சுற்றுலாத்துறை ஒரு மேம்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையிலே பார்க்கின்றோம். அண்மை கால தரவுகளின்படி இலங்கை ஒரு தீவுகளிலே உலகின் மிக அழகான தீவு என்ற இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய பயண வலைத்தளமான பிக் 7 ட்ராவல் அறிக்கையிலே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அந்த அடிப்படையிலே இலங்கை நாடு நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் இந்த விடயத்திலே பெருமைப்படுகின்றோம். எனவே சுற்றுலா துறை மேம்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். சென்ற வருடமும் பரீட்சையிலே சுற்றுலாத்துறை வந்திருந்தாலும் இந்த வருடமும் நாங்கள் சுற்றுலாத்துறையையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று பார்த்த இந்த விடயங்கள் தொடர்பாக நான் இது கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்போம் என்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடுவோம்.